Hello students, very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. This is an online learning platform. In this class, we are providing coaching for CSR NET, GATE, PGTRB, JAM and FSY exam. இப்போ ரீசெண்டாக we are started new batches for FSY exam. In the previous classes பார்த்தீங்கன்னா we are discussing about food processing methods. அதில் பர்டிகுலராக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தெர்மல் ப்ராசஸிங் மெத்தட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டுடே கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ட்ரையிங் அண்டு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையிங் அண்டு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆஃப்டர் தட் we are going to discuss about what are the different type of drying process and different type of dryers இவங்களை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ட்ரையிங் அண்டு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் இது ரெண்டும் சேமாக இருந்தாலும் பட் தே ஆர் நாட் சேம். போத் ப்ராசஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஆனால் இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா we are removing or we are eliminating water and also moisture from the food materials. நம்ம இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட் மெட்டீரியலோட செல்ஃப் லைஃப்பை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். Okay, so this definition for drying process. Okay, so drying is the process of removal of small amount of liquid. It may be a water, volatile liquid, moisture by application of heat to obtain dry solid or solid product. Okay, அப்போ ட்ரையிங்ன்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are apply the heat energy. இந்த ஹீட் எனர்ஜி மூலமாக அந்த ஃபுட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அதாவது லிக்யூட் கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. இட் மே பி வாட்டராக இருக்கலாம், ஆர் ஒரு வாலட்டைல் லிக்விடாக இருக்கலாம், இல்லை மாய்ஸ்சராக இருக்கலாம். ஓகே, இதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதை ரிமூவ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு ட்ரை சாலிட் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய என்சைம் ஆக்டிவிட்டியை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இல்லாட்டி அதை அந்த ஆக்டிவிட்டியை நடக்காமல் எலிமினேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மைக்ரோபியல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்குது இந்த ட்ரையிங்கில். ஒன் இஸ் இன் ஜென்ரல் ட்ரையிங் ப்ராசஸ் இன்வால்வ் டூ ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட், drying is among the most ancient and preeminent physical method of food preservation. So drying it's a very old method. நம்ம வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேவா, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வெஜிடபிளையோ இல்லை ஃப்ரூட்ஸையோ மாடியில் வந்து நம்ம உலர்த்தி வைப்போம். ஓகே, சன்லைட் படுற மாதிரி வைப்போம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு 1 or 2 weeks கழிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த ஃபுட் மெட்டீரியலை நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்யூச்சர் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ட்ரையிங் சொல்கிறோம். பட் இட் இஸ் அ வெரி ஓல்டு மெத்தட் அண்ட் இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஓகே, ட்ரையிங் ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஏன்னா வி ஆர் ப்ரொவைடிங் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒன்று. ஸோ இதனால் இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலும் ரொம்ப ஸ்லோவாக தான் ரிமூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், ஹீட் இஸ் அப்ளைடு த்ரூ கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் radiation to force water to vaporize, whilst removal of vapor is achieved by the employing forced air. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறோம். எந்தெந்த மெத்தட்லாம் கண்டக்ஷன் மெத்தட், கன்வெக்ஷன் அண்டு ரேடியேஷன். இந்த மெத்தட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறோம். ஜென்ரலாக நம்ம ஹீட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, ஒரு ஹாட் ஏராவோ இல்லை வந்து ஹாட் கேஸஸோ நம்ம பாஸ் பண்ணி தான் இங்கே நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்கான டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, see here, dehydration is the application of heat under controlled condition to remove the water in the food by evaporation. ஓகே, ஸோ ஃபுட் மெட்டீரியலில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி, அதாவது ஒரு கண்ட்ரோல்டு ப்ராசஸில் தான் நம்ம ஹீட் எனர்ஜியை கொடுக்குறோம். பை எவாப்ரேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீட் வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். It is not a mild process. Okay, it is not a slow process. Instantly நம்மளால dry பண்ணிட முடியும். Okay, next, dehydration is observed in grains, legumes and nuts. The initial temperature of dehydration is usually 43 degrees Celsius, which is gradually increased up to 60 degree to 66 degree for vegetables and 67 to 71 degree for fruits.
ஓகேவா. இனிஷியலாக இந்த ப்ராசஸை நம்ம லோ டெம்பரேச்சரில் வச்சு நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாட்டர் மாலிகுலை எவாபரேட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் வெஜிடபிளுக்கு நம்ம கண்டிஷனாக வந்து 60 to 66 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே ஃப்ரூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 67 71 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா இந்த ட்ரையிங் அண்ட் டீஹைட்ரேஷன் இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. ஓகேவா. ஸோ ட்ரையிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், இது முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் a வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்போது இங்கே வந்து அதிகமான டெம்பரேச்சர் நம்ம கொடுக்குறது கிடையாது, வெரி லைட் டெம்பரேச்சர் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய லிக்விட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பாயிலிங் பாயிண்ட்டை விட லெஸ் டெம்பரேச்சரை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வாட்டர் கண்டென்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பை ஸ்லோ ப்ராசஸில். ஆனால் அதே வந்து டீஹைட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா we are providing more amount of heat energy more than boiling point. ஓகே, அதாவது அதோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஹீட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறோம். இல்லை அதை விட மோர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு டெம்பரேச்சரை கொடுத்து நம்ம அதில் இருக்கக்கூடிய லிக்விட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இட் இஸ் அ யூனிட் ஆப்ரேஷன். Drying is a unit operation whereas dehydration is the unit process. Okay, it is just a removal of water அப்படின்ற ஒரு process தான், but it is a ஒரு operation. Next, removal of water or moisture is a physical method. Okay, it is a physical method, and removal of water or moisture from the food by chemically or both chemical and also physical. Next, the drying agent does not act as a reactant. ஓகே, இங்கே நம்ம ஆட் பண்ணக்கூடிய ட்ரையிங்க்கு ஆட் பண்ணக்கூடிய சம் ஏஜென்ட்ஸ் வந்து தே டஸ் நாட் ஆக்ட் அஸ் அ ரியாக்டன்ட். வேரஸ் இதே வந்து டீஹைட்ரேஷன் ப்ராசஸில் ஆட் பண்ணக்கூடிய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் தே ஆக்ட் அஸ் அ ரியாக்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கா ஜெல், குயிக் லைம், ஃபியூஸ்டு கால்சியம் குளோரைட், தீஸ் ஆர் ட்ரையிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட்டட் டெட்ராஆக்சோசல்ஃபேட் ஆசிட் அண்ட் அலுமினா. Okay, so these are act as a dehydrating agent. So these are the difference between drying and dehydration process. Okay, next நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது applications of drying and dehydration process. Okay, first பாருங்க, it extend the shelf life by reduction of water. வாட்டர் மாலிகுலை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் இந்த ப்ராசஸில். ஸோ அதனால் நம்மளால் ஷெல்ஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது. செகண்ட், இட் இன்ஹிபிட் த மைக்ரோபியல் க்ரோத் அண்ட் என்சைம் ஆக்டிவிட்டி. நம்ம வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுனால டெஃபினட்டாக மைக்ரோபியல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். தேர்ட் ஒன், ரிடக்ஷன் ஆஃப் வெயிட் அண்ட் பல்க் ஆஃப் த ஃபுட். ஓகே, ஸோ கண்டிப்பாக வெயிட் வந்து நம்ம லாஸ் பண்ண வைக்கிறோம், ட்ரை பண்ணுறது மூலமாக கம்ப்ளீட்டாக லைட் வெயிட்டாக மாறிடும். ஸோ அதனால் இவங்களை அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதும் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியதும் ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் டஸ் நாட் ரிக்வயர்ஸ் அ ரெஃப்ரிஜரேஷன். ஓகே, இது ஃப்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்மளுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவையில்லை. ஓகே, நார்மலாக நம்ம வீட்டோட நார்மல் டெம்பரேச்சரில் வச்சாலே ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், ஃபர்தராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சம் கமர்ஷியல் ட்ரைடு ஃபுட்ஸ். சம் எக்ஸாம்பிள் ஃபார் கமர்ஷியல் ட்ரைடு ஃபுட்ஸ். See here, baby foods, nuts, coffee powder, peas, fruits, corn, milk powder, egg powder, etc. So these are some commercial examples. Okay, so commercial dried food kind of examples. Next, dehydrated and dried foods. Okay, difference between dehydrated and dried food kind of example தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது டீஹைட்ரேஷன் ப்ராசஸுக்கும் ட்ரையிங் ப்ராசஸுக்கு உள்ளான டிஃப்ரென்ஸ் பார்த்துருந்தோம். இப்போது இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபுட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபுட்டு வந்து டீஹைட்ரேட்டட் ஃபுட்டாக இல்லை ட்ரைடு ஃபுட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் இருக்குது. அதாவது வாட்டர் கண்டென்ட்டோட பர்சன்டேஜை வச்சு நம்மளால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். மேபி இட் வில் பி ஆஸ்கிங் த ஒன் வேர்டில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. See here, dehydrated foods are those which no more than 2.5% of water. Okay, அதாவது டீஹைட்ரேட் ஃபுட்டில் 2.5% விட வாட்டர் வந்து அதிகமாக இருக்காது. ஓகே, ஆனால் அதுவே வந்து ட்ரைட் ஃபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா which the term dried food applies to any food product with more than 2.5% of water. ஓகே, ட்ரைட் ஃபுட்டில் மோர் தென் 2.5% மேலே வாட்டர் வந்து இருக்கும்.
ஓகே, ஸோ இது மூலமாக அந்த ஃபுட் ப்ராடக்ட் வந்து ஒரு ட்ரையிங் ஃபுட்டா இல்லை டீஹைட்ரேட்டிங் ஃபுட்டா அப்படின்றத ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பேசிக் ட்ரையிங் தியரி. ஓகே, அதாவது சம் மெக்கானிசம் இன் ட்ரையிங் ப்ராசஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். See the first one, drying does not mean only removal of water or removal of moisture, but during the process physical structure as well as appearance has been preserved. ஓகே, ட்ரையிங்கில் நம்ம வாட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணுறது கிடையாது, அதோட ஸ்ட்ரக்சரையும் அப்பியரன்ஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் ஃபுட் மெட்டீரியலோட. நெக்ஸ்ட்டு, a moist solid is heated to an appropriate temperature. Moisture vaporizes at or near the solid surface, and heat required for evaporating moisture from the drying product is supplied by the external drying medium, usually air or heat gas, hot gases. Okay, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டையோ இல்லை மாய்ஸ்சரையோ நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும். அதே வந்து இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு we have to supply the hot gases or hot airs யூஸ் பண்ணி நம்ம டோட்டலாக என்டையர் ஃபுட் மெட்டீரியல் இருந்தும் வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரையர்ஸ். ஓகே, ட்ரையர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 types. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரையர்ஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டைரக்ட் ட்ரையர்ஸ். we will discuss one by one. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டைரக்ட் ட்ரையர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் டைரக்ட் ட்ரையர்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அக்கம்ப்ளீஷ்டு பை direct contact between the wet feed material and hot gases. Okay, the moisture evaporated from the wet feed is carried by hot gases. Second, indirect dryers. In such dryer, the heat necessary for drying is transferred to the wet feed by conduction through a metal surface. Next, type of dryers. Tray dryers, vacuum shelf indirect dryers, continuous tunnel dryers, rotary dryers, drum dryers, spray dryers. We will discuss one by one. இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி ட்ரே ட்ரையர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ரே ட்ரையர்ஸ். ட்ரே ட்ரையர்ஸ் யூஸ்வலி ஆப்ரேட் இன் batch mode. Okay, use racks to hold product and circulate air over the மெட்டீரியல். ஓகே, ஸோ இங்கே ட்ரே ட்ரையர்ஸ் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை. இப்படி ஒரு நிறையா ரேக்ஸாக இருக்கும். ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே ஒரு ரேக் இருக்கும். இந்த ரேக்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரேக் எதுக்கு இருக்குன்னா ஃபுட் மெட்டீரியலை ஹோல்டு பண்ணுறதுக்காக இருக்கும். இதுக்கு மேலேருந்து ஒரு ஹாட் ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹாட் ஏர்ன்றது எல்லா ஃபுட்டுக்கும் ஈவனாக போகணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹாட் ஏரை கம்ப்ளீட்டாக சர்க்குலேட் பண்ண வைக்குது. ஓகேவா, ஸோ second point, see here, it consists of a rectangular chamber of sheet metal containing trucks that support racks. Each rack carries a number of trays that are loaded with the material to be dried. Hot air flows through the tunnel over the racks. Sometimes fans are used to on the tunnel wall to blow hot air across the trays. It is also known as compartment dryers. ஓகே, ஸோ இந்த ஒரு மெத்தடை இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் ட்ரையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த கேபினட் இஸ் ஓப்பன்டு, dried material is removed from the dryers and fresh batch is charged. ஸோ அப்போ இந்த ப்ராசஸில் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடியதை நான் முன்னாடி சொன்னேன். சீக, அதாவது இதோட சேம்பர் அப்படின்றது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே நிறையா ரேக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ரேக்கில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டு நமக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை இதில் லோட் பண்ணி இப்படி வச்சுருப்போம். ஓகே, நீங்கள் ஜென்ரலாக இதை சொல்லணும் அப்படின்னா ஹோட்டல் இல்லை ஹாஸ்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சேம்பர்ஸ்னு நிறையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஹாட் ஏர் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா, ஸோ ஹாட் ஏர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வால் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி இது கூட ஆப்போசிட் டைரெக்ஷன்லையோ இல்லை இதுக்கு மேலேயோ ஒரு ஃபேன் இருக்கும். இந்த ஃபேன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இட் கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபர் த ஹாட் ஏர் ஃபார் ஆல் த ஃபுட் மெட்டீரியல் ஈவன்லி. ஓகேவா, ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ். ஓகே,
ஸோ இந்த ப்ராசஸோட அட்வான்டேஜ் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஈஸி அண்டு ரிலேட்டிவ்லி சீப். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. நெக்ஸ்ட்டு லோ ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ லோ ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட் அப்படின்றது என்னென்னா இந்த ஒரு சேம்பரை நம்ம வைக்கிறதுக்கு ஓகேவா, இதுக்கு கொஞ்சம் பிளேஸ் இருந்தாலே போதும். ஈஸி இன் கிளீனிங் அண்டு லோ மெயின்டெனன்ஸ், நோ லாஸ் ஆஃப் ப்ராடக்ட் டியூரிங் த ட்ரையிங். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரே ட்ரையரில் நம்ம ட்ரை பண்ணும்போது ப்ராடக்ட்லேருந்து எந்த ஒரு லாஸஸும் நடக்காது எக்ஸப்ட் வாட்டர் லாஸ். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எ ஸ்மால் குவான்டிட்டி ஆர் ஹேண்டில்டு. ஓகே, ரொம்ப கம்மியான இருக்கக்கூடிய அளவு தான் நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லோ ஹீட்டு எக்கனாமி அண்ட் ஹை லேபர் காஸ்ட். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு டைமும் இந்த சேம்பரை ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய லேபர்ஸ் தேவை. அதாவது ஒன்ஸ் லோட் பண்ணுறதுக்கும் அந்த லோட் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக லேபர்ஸோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதிகமான லேபர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது. ஓகே, ஸோ திஸ் ஆர் த disadvantage in this process. Next நம்ம பார்க்க போகிறது applications of tray dryers. Okay, tray dryers are ideally suitable for drying chilies, spices, peppers, potato chips, onion, fish, garlic, grapes, cashew nut, macaroni and wood, etc. Okay, and it is also used for drying pharmaceutical, chemical powders, granules, plastic granules, etc. ஸோ இதோட வந்து நம்ம ட்ரே ட்ரையர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ.